ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிற ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். இப்போ உங்களில் சில பேர், நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வட்டிக்கு பணம் வாங்கியிருப்போம். அதாவது நம்ம நிறைய வட்டி கேள்விப்பட்டிருக்கோம், கந்து வட்டி, நிறைய வட்டி இருக்குது. அது என்ன தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னா, தனி வட்டின்னு சொல்லும்போது நம்ம வாங்கின அசல் வந்து அப்படியே இருக்கும். அந்த அசலுக்கு மட்டும் வட்டி கூடிக்கிட்டே போகும். அதுதான் தனி. அசல் வந்து தனியாக இருக்கும், வட்டி மட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தனி வட்டி. கூட்டு வட்டின்னு சொல்லும்போது நம்ம வாங்கின அசலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அசலும் கூடிக்கிட்டே இருக்கும், வட்டியும் கூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கூட்டு வட்டி. ரெண்டும் சேர்ந்து கூடிக்கிட்டே போகிறது தான் கூட்டு வட்டி. இந்த தனி வட்டி கூட்டு வட்டி வந்து எதுல கேட்குறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவோட மெயின் ஃபார்முலா எது, அதுலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு தனி வட்டி கணக்கிடல் ஃபஸ்ட் பார்க்கலாம். தனி வட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, I is equal to PNR divided by 100. ஐங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக SI அப்படின்னு எழுதிக்குவோம். SIனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அப்படின்னு அர்த்தம். ஐனா தனி வட்டி, Pனா அசல், Nனா காலம், Rனா வட்டி வீதம். இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படித்து வச்சுக்கணும். இதில் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுத தெரியணும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு N, R கொடுத்துட்டாங்கன்னா P கண்டுபிடிச்சிக்கணும். இது மாற்றி எழுதி வச்சுக்கணும். மெமரியில் நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். P கேட்டால் என்ன எழுதணும், N கேட்டால் என்ன எப்படி எழுதணும் ஃபார்முலா, R கேட்டால் என்ன எழுதணும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாலேருந்தே இது எல்லாமே எழுதி வைக்கிறோம். சரியா? அதாவது எப்படின்னா, இங்கே Pனா இங்கே Pயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மையும் இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ இந்த டேர்ம் இன்ட்டு 100, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் உள்ளது ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது டிவிஷன் ஆகும். அந்த மெத்தடில் இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கிறோம். அடுத்து இந்த இன்னொரு ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா மொத்த தொகை. மொத்த தொகைன்னா சொல்லுவோம். மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, அசல் எவ்வளவோ அதையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். தனி வட்டி எவ்வளவோ ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுதான் மொத்த தொகை. அசலையும் வட்டி தனி வட்டியும் ஆட் பண்ணணும், அதுதான் மொத்த தொகை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்க்கலாம். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அசல் தான் கேட்டிருக்காங்க. அசல்னா என்னது, பியோட வேல்யூ. பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா 100 இன்ட்டு I டிவைடட் பை R இன்ட்டு N. ஆறுங்கிறது வட்டி வீதம், என்னங்கிறது காலம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, R வந்து 10%, ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள். இப்போ என்ன தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ பியோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், SI இன்ட்டு 100 டிவைடட் பை R இன்ட்டு N. அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 750 இன்ட்டு அது எஸ்ஐங்கிறது இங்கே என்னது, தனி வட்டியாக செலுத்தினால். இந்த வேல்யூவை வந்து தனி வட்டியாக சொல்கிறாங்க. அப்போ தனி வட்டி தான், இதுதான் தனி வட்டி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, அது வந்து எவ்வளவு 750 இன்ட்டு 100 டிவைட் பை R வந்து 10, N வந்து 2 கேன்சல் பண்ணால் இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். 1 2 சார் 2, 50 இன்ட்டு 2 100. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3750. இதான் ஆன்சர். இது தனி வட்டிக்கான இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம். அதாவது எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 1720 உயரும் காலம் என்ன? காலம் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகள், இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்புக்கு மாறுது. அப்போ இதுதான் என்னது, அசல். இது வந்து மொத்த தொகை. இப்போ வந்து அசல் தெரியும், மொத்த தொகை தெரியும், வட்டி வீதம் தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், என்ன தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 100 இன்ட்டு SI டிவைடட் பை P இன்ட்டு R. இப்போ இதில் என்னென்ன தெரியும், PR எல்லாமே தெரியும், SI தெரியாது. SI தெரியாதனால நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், மொத்த தொகை தெரியும் தானே அந்த வேல்யூ. இப்போ மொத்த தொகை ஃபார்முலா இப்போ படித்தோம், செகண்ட் ஃபார்முலாவில் படிச்சிருந்தோம்ல, A = அசல் ப்ளஸ் தனி வட்டி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கண்டுபிடிக்க மொத்த தொகையும் தெரியும்,
இங்க எனக்கு அசலுன்னு தெரியும். அப்போ மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டோம்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? தனி வட்டி கிடைச்சிடலாம். அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 6720 மைனஸ் பின்னா அசல் வந்து 5600, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1120. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா எடுத்துட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், அதோட ஃபார்முலா அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஸ்ஐயோட வேல்யூ 1120 டிவைடட் பை பியோட வேல்யூ 5600 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 6. இது கேன்சல் பண்ண என்ன வரும்? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அதே மாதிரி இங்கே இங்கே 2 6 562 1120. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்கே ஒரு 56 10 56 எவ்வளோ வரும்? 560 வரும். இது கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? மீதி ரிமைனிங் 10 டிவைடட் பை 3. இதுதான் ஆன்சர். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கூட்டு வட்டி பார்க்குறோம். கூட்டு வட்டின்னு சொல்லும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடல். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடல்னா மொத்த தொகை ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R by 100 power n. சரியா? இதில் என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா இதில் எப்படின்னா இங்கே மேலே 1 கீழேயும் 1ன்னு அர்த்தம். ஆண்டுனா எண்ணுக்கு முன்னாடி மல்டிபிள்ஸ்ல இருந்து 1ன்னு வந்துச்சுன்னா ஆண்டிற்கு ஒரு முறைன்னு அர்த்தம். அரை ஆண்டிற்கு ஒரு முறைன்னு சொல்லும்போது 1/2ன்னு வரும். இங்கே வந்து ஹாஃப், கீழே வந்து 200ன்னு வரும். இங்கே 100 இருக்கு, இங்கே 200 இருக்கு. இங்கே வந்து 2n மல்டிபிள்ஸ்ல வந்து 2ன்னு வரும். இங்கே மல்டிபிள்ஸ்ல 1, இங்கே கீழே 1. அதே மாதிரி காலாண்டிற்கு ஒரு முறை மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 1/4 அதான் கால். இங்கே 4னா இங்கேயும் 4 தான், இங்கே 2னா இங்கேயும் 2 தான். இதுதான் அரை ஆண்டிற்கு ஒரு முறை. காலாண்டிற்கு ஒரு முறை. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1%, இன்னொரு வருஷத்துக்கு 1%, இன்னொரு வருஷத்துக்கு இன்னொரு % அப்படின்னா R1 R2 R3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா அது A1 ABC. அதுனா வட்டி வீதம் மாறிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா A equal to P into 1 plus A by 100 into 1 plus B by 100 into 1 plus C by 100. அதுக்கப்புறம் 5வது ஃபார்முலா ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடல் ஆனால் காலம் பின்னமாக இருந்துச்சுன்னா. சரி, காலம் வந்து பின்னமாக வந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன எழுதிக்கிறோம்னா A is equal to P into 1 plus R by 100 power A into 1 plus B by C into R divided by 100. இது ஃபார்முலா. இது எல்லா மெத்தட்லேயும் நம்ம ஒவ்வொரு சம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. முதல் ஃபார்முலாஸை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சம் எல்லாமே அதை வந்து ப்ராப்ளத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு செய்யணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக ஸ்மார்ட்டாக யோசிக்க நம்ம வந்து கற்றுக்கணும். இது தனி வட்டிக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம்மு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? இதை கண்டுபிடிச்சு எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ கூட்டு வட்டிக்கான முதல் சம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 7000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் மதிப்பு என்ன? குறைகிறதுனாலே ஃபார்முலா வந்து மைனஸ்ல தான் வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு அந்த மாதிரி ஆண்டுகளுக்குன்னு வந்திருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது? A equal to P into 1 plus R by 100 power n. இதுதான் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே மொத்த தொகை எல்லாம் கொடுத்துட்டாங்க, அசல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்மை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ஹோல் டேர்மையும் இங்கிட்டு கொண்டு வரும்போது A டிவைடட் பைன்னு வரும். A டிவைடட் பைங்கிற இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மேலே வரும்போது ப்ளஸ்ல மைனஸில் எழுதிக்கலாம். கீழே டிவிஷனில் இந்த டேர்ம் வரும்போது ப்ளஸ்ன்னு இருக்கும். அதை மேலே மல்டிபிள்ஸில் எழுதும்போது மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இதுலேருந்து இதை எழுதிக்கிறோம். இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. குறைகிறது அப்படின்னாலே ஃபார்முலா வந்து மைனஸில் தான் வரும். சரி, இந்த டேர்மை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அடுத்து ஏயோட வேல்யூ தெரியும், 7000 கொடுத்துருக்காங்க அசல், அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் 4% கொடுத்துட்டாங்க. ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ வந்து 7000, 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 4/100 பவர் என்னோட வேல்யூ 2. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 1 into 100 100 minus 4 divided by
100. இப்போ 100 - 4 96. இப்போ 96/100. இங்கே மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 தடவை எழுதிக்கிறோம். இது கேன்சல் பண்ணோம்னா அந்த 2 0 2 0 போயிடும். அடுத்து 1 0 1 0 போயிடும். அடுத்து அதை கேன்சல் பண்ணோன்னா 5 2 10, மேலே 48. அடுத்து வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 9.6. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 6451.2. இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துட்டாங்க 15,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து R1 கொடுத்துட்டாங்க, R2 R3 எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க ஃபார்முலா தெரியும். அந்த ABCன்னு இருந்துச்சு. இதில் வந்து R1 R2 R3ன்னு இருக்கு. அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எழுதிக்கிறோம். எழுதிட்டு Bயோட வேல்யூ வந்து 15,000 இன்ட்டு R1ஓட வேல்யூ 15/100. இங்கே 20/100, 25/100. இதெல்லாம் கேன்சல். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 100 100. அப்போ 100 + 15 115/100. இது வந்து எவ்வளோ வரும்? 1 × 100 100. 100 + 20 120. 120/100. இங்கே 125/100. இதை அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். எல்லாமே 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து எவ்வளோ வரும்? 3 வரும். இங்கே 23, இங்கே 3 வரும். சரியா? இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணோன்னா 25,875. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஏங்கிறது மொத்த தொகை தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ மொத்த தொகை தானே கண்டுபிடிச்சிக்கிறோம். மொத்த தொகை கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். மொத்த தொகை அப்படின்னா என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல். இப்போ அதுலேருந்து நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும். CIங்கிறது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படின்னு. SIனா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். CIனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு A - B. சரியா? ஏங்கிறது மொத்த தொகை, -Bங்கிறது அசல். அசல் வந்து 15,000. இந்த மைனஸ் பண்ணனா 10,875. சரியா? இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் தனி வட்டியில 2வது ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்ல, அதே ஃபார்முலா தான். இங்க வந்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ்ல வரும். அங்க A என்ன எழுதிக்கிறோம்? அசல் ப்ளஸ் தனி வட்டின்னு எழுதணும். அதுல இருந்து இது இங்க என்ன, தனி வட்டிக்கு பதிலாக இங்க வந்து கூட்டு வட்டின்னு இருக்கு. அப்ப வந்து என்ன வரும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற A - B. அந்த ஃபார்முலாவை அப்படியே நான் எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? இதுல இருந்து இந்த ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன அப்படின்னா, ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதம் என்ன? வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 20 கொடுத்துருக்காங்க. அசல் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. என்ன வந்து 2 ஆண்டுகள் சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே, 2 ஆண்டுகள்னு சொல்லி வந்துட்டாலே நல்லா யோசிச்சுக்கோங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு உள்ள ஃபார்முலா வந்து P × R/100 இந்த ஃபார்முலா நல்லா மெமரி போய் வச்சுக்கோங்க. இதான் ஃபார்முலா. இதே இது 3 வருஷத்துக்கு அப்படின்னா என்ன வரும்னா, இந்த இடத்துல 3 + R/300 அந்த மாதிரி சம்திங் சேஞ்ச் ஆகும். சரியா? அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் என்னது? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா. இப்போ இந்த வித்தியாசம்னு சொல்லும்போது இந்த வித்தியாசம் அது எவ்வளவு? 20. CI - SI = 20. அதோட வேல்யூ 20. அசல் வந்து 8,000 இன்ட்டு R². R தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை இது வந்து ஸ்கொயர் இருக்கு, அதை எப்படி எழுதிக்கலாம்? 100 × 100. இப்போ R² மட்டும் இப்படி வச்சுக்கிறோம். மற்ற எல்லா டேர்மையும் நான் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வகுத்தல்ல உள்ளது இங்கிட்ட நாங்கள் பெருக்கலுக்கு மாறும். இப்போ 20 × 100 × 100 டிவைடட் பை இங்கே வந்து பெருக்கல்ல உள்ளது ஈக்குவல் இங்கிட்டு வரும்போது வகுத்தலாம் மாறும். இது கேன்சல் பண்ணால் 2 0 2 0 போயிடும். அடுத்து நாங்கள் இந்த ஒரு 0 போகும். 4 2 8 I 2 10 வரும். திரும்ப 2 4 10 2 திரும்ப என்னாகும்? 2 4 திரும்ப வந்து 10 வரும். திரும்ப 1 2 I 2 10. 2 மல்டிப்ளை பண்ணால் 25. இப்போ R² 25னா ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா என்ன வரும்? R = 5. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம்.
அடுத்த சம் வந்து என்ன அப்படின்னா, ரூபாய் 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போறோம், அடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? 5000க்கு 2% ஒரு வருஷம். இதை வச்சு என்ன செய்ய போறோம்? தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரியும்ல, PNR டிவைடட் பை 100. இதுல பியோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். அப்போ எனக்கு 5000 × 1 × 2 டிவைட் பை 100 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 100. ரெண்டு ஜீரோ போயிடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 100. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா வந்து A - B தானே. இப்போ இதுல A கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனாலே என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/200 பவர் n. ஆனா இந்த இதுல எண்ணுக்கு பதிலா 1/2 அரையாண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1/2 போடக்கூடாது. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டினாலும் இந்த ஃபார்முலா தான். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எண்ணுக்கு பதிலா 1 தான் சப்ஸ்டிட் பண்ண போறோம், ஆருக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம், Pக்கு பதிலா 5000 சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன இருக்கு? A = 5000 × 1 + 2/200 பவர் 2 × 1. இது கேன்சல் பண்ணா 1/100 வரும். அடுத்து என்ன வரும்? 5000 × இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 100 100 + 1 101 101/100 இன்ட்டு இங்க ஸ்கொயர் இருக்கா, அதனால 2 தடவை 101/100 × 101/100. இது கேன்சல் பண்ணணும்னு வரும், 50.5 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 5100.5 வரும். இப்போ A கண்டுபிடிச்சிட்டோம். இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? A - P. A வந்து 5100 தெரியும், மைனஸ் Pங்கிறது அசல் 5000. இதை கழிச்சிட்டேன்னா என்ன வரும்? 100.5 வந்துடும். ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து தனி வட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து கூட்டு வட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி. கூட்டு வட்டி எவ்வளவு? 100.5 மைனஸ் இங்கே என்னது? தனி வட்டி வந்து 100 மைனஸ் பண்ணால் 0.50. இதான் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம TNPSCக்கான மேக்ஸ் எல்லா ஃபார்முலாவும் எல்லா சம்மும் பார்ப்போம். இது இந்த பார்த்த சம் எல்லாமே 6th இருந்து 10th 12th வரைக்கும் உள்ள புக்ஸில் உள்ள சம் தான் பார்த்துருக்குறோம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.